நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களைப் பகைக்கிறவர்களை நன்மை செய்யுங்கள், உங்களை நித்திய நன்மை செய்யுங்கள், உங்களை நித்தியர்களுக்காகவும் உங்களைத் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் எதிரிகளை சிநேகியுங்கள். சிநேகிக்கிறதா எதிரிகளை, உங்களை சபிக்கிறவங்களை பதிக்கிறவர்களை நன்மை செய்யுங்கள்ங்கிறார் அப்பா. சபிக்கிறாங்க, நம்மளுக்கு சாபமுடுறாங்க இல்லைங்களா உறவுகளே, நம்மளை சபிக்கிறவில்லை, சாபமுறையில் நல்ல சிநேகிங்க. அவைகிட்ட சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை நன்மை செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க. நம்மக்கிட்ட சண்டை போடுறையில் அவளை ஆசீர்வதிங்க அப்படிங்கிறாரு ஆண்டவர். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரம பிதாவா புத்திரமாயிருப்பீர்கள். அவர் நீயே மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்கப் பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநியாயமுள்ளவர்கள் மேலும் மழலையாய் பெய்ய பண்ணுகிறார். உங்களை நேசிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரனமாய் வாழ்வீர்களானால் நீங்கள் செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணமாயிருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணமாய் இருக்க கடவீர் அப்படிங்கிறார் அப்பா. அடுத்த வசனம் சொல்கிறாரு, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரைப் போலிருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெபம் ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு ஏசப்பா. நீயே ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளிரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகள் அலைபாயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் நாங்கள் ஜெபம் பண்ண கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரம மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரம மண்டலத்திலேயே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் அப்பா. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். இயேசுவே,
எங்கள் சோதனைக்குட்பட்டவைகளை நாமல் நிலைமையின்றி எங்கள் இரட்சிப்புக்காமல் தீமையின்றி எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு உம்முடைய, மகிமையும் என்றைக்கு உம்முடைய யாவைகளே ஆமேன் என்பது. ஆமேன், ஆமேன், ஆமேன்.